அவங்க எல்லாம் பைத்தியத்துக்கு வந்துடுறாங்க. என்னைய பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில துப்பு. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் 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 நல்லா. நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியமே எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு. இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா. உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பாத்து போ. நாய் கண்டா விடாது. போங்கயா. போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. ஏன் மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க. சீக்கிரம் வந்துரு. பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. பாரியா, பச்சையில பருத்தி கொட்டை அழைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிளை எங்க இருக்கான்? 4 பக்கம் கடையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதான். நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? அடியே அங்கேயே ஊதிட்டு இருக்காத. இங்க 2 ஊத்து. இந்த பாரு, கொஞ்சமா தின்னு. இப்பவே சரியில்லை. இப்ப தின்னுகிட்டே போனா வீங்கி வெடிச்சு போயிருவேன். ஒரு தோசை 1.5 மணி நேரமா திங்கிறியே, சீக்கிரமா தின்னி. ஏமா, உன் சேலை ஒரே வேப்பண்ண நாட்டம். வேற சேலை கட்டிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா எடுத்து கொடுத்த முதல் சேலை இதாண்டி. இவ அழகுக்கு இது போராதாட்டம். இத கேளு புள்ள. இவள பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிருந்த. இவங்க ஆத்தா பச்சை சேலையோட வந்து நின்னா. சரி பொண்ணை பார்க்கணும் வர சொல்லுங்கன்னு சொன்னேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே பச்சை சேலையோட இவ வந்து நிக்கிறா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க 2 பேருக்கும் ஒரே பச்சை சேலைன்னு. இவ பேசுறா பேச்சு. இவங்க செம்பு கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். பாக்கியம் கேரடி கதைய. இவங்க அப்பனை இவரும் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. எங்க ஆத்தா ஏதோ மரியாதைக்காக இந்த செம்பு தாண்டி இதுல மோடு கொடுத்துச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா செம்ப காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க பேசுறாங்க எங்க சேலைய பத்தி. சரிதான் போங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பின்னால நம்ம வீட்டுக்கு வரப்போற சீதனம் தானேன்னு முன்னாலே எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி வைக்க வக்கல அது. அப்புறம் ஏதாச்சும் எக்கச்சக்கமா வாயில வந்துரும், பேசிவிடுவாமா? ஏண்டி இது என்னடி துணியா கட்டிருக்க துணி? தெருக்கூத்துல பப்புன்னு போட்டிருக்க மாதிரி. முதல்ல இவளுக்கு மதுரை டவுன்ல 5-6 பாவோட தாவணி எடுத்து கொடுத்து விடு. சொல்ல மறந்துட்டேனே, இந்த கருப்பன் இல்ல உன் பஞ்சாயத்துக்கு வர சொன்னா சாப்பிட்டு போய் என்னதுன்னு கேட்டு வந்துருப்போ. சத்தம் போடி. நீயும் வேணாம், உன் தோசையும் வேணாம். என்ன ரொம்ப கோச்சுக்கிறீங்க? சாப்பிடு, நாளைக்கு அடைச்சு விட்டு தரேன், சாப்பிடு. சாப்பிடு. பரம்பரை புத்தி போகுதா பாரு. அண்ணே பெரிய சாக்லேட். சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னவோ தெரியலண்ணே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய் உள்ள போ.
ஓ இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை அந்த கருங்குரங்கு ரத்தத்தை எடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை எடாத மாயத்திரடா. விஷம்ண்ணே. விஷமா? என்ன இதுக்கு தான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. மாயத்திரடா கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல்ல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே எருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, வல்லார லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு எருமலையே என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ண கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காபி சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். ஏமா வாங்க. சீக்கிரம் வாங்க. கைய விடுறா, கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலார வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட புள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்குறேன். இந்த 2 பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழத்தை எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தி முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன், சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றையா? வர்றம்மா. பொட்டி குடுறா. நீ வீட்டு பக்கம் வா. சார நேரமாச்சு, இன்னும் என் பேத்தி வர காணவே. மெட்ராஸ் இருந்து பொடினடே வந்தா கூட இந்நேரம் சேர்ந்து இருக்கலாமே. மகராசியா வருவாத்தா, பொறுமையா இரு. அம்பலார, பொண்ணு என்ன படிப்பு படிச்சுட்டு வருது? பிகாம். நான் படிப்பை கேட்டேன். நானும் அதைத்தான் சொல்றேன், பிகாம். புரியலையே? உனக்கு புரியாது. பிகாம்னா 15வது. அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு பிகாம்பு வெத்தலை காம்புன்னு சொல்லிட்டு போக காம்பு மூடி சும்மாரியா. பொண்ணு வருது. அம்பலார பாக்கியம் வந்தாச்சு. அப்படியா? வெய் விடுறா பட்டாசா, அடிடா மோளத்தை. அடியே வெள்ளையம்மா, சீக்கிரமா ஆர்த்தியோட வாக்குள்ள. தள்ளுங்க. என்ன அம்பலார, பொண்ணு வருதுன்னு சொன்னீங்க, பையன்ல வந்து இறங்குறான். பாக்கியம், சௌக்கியமா இருக்கியாமா? நான் சௌக்கியம் தான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, என்ன புள்ளது வேட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு? ஏங்க பேண்ட் கிழிச்சு வச்சாங்க? வண்டி எடுத்து ஓரமா கட்டிட்டு பொட்டி எடுத்து உள்ள போடா. அம்மா உள்ள போய் துணியெல்லாம் மாத்திக்க போ. இந்த புள்ள இங்க வா. ஊர்லயே பெரிய படிப்பு நம்ம பொண்ணுதான் படிச்சிருக்கு. ஊருக்கண்ணே பட்டிருக்கோம். திருஷ்டி சுத்தி போடு. சரி. என்னடி மக்களே அப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் அழகா லட்சணமா வந்துடக்கூடாது? போடி அப்பப்ப கண்ண கொள்ளி வைக்க. அச்சி போட.
நில்லுடே. ஊரார் கண்ணு, உரப்பார் கண்ணு, பாதி கண்ணு, பரப்பா கண்ணு எல்லாம் தொலைஞ்சு போக இப்படி கையில இப்படி உனக்கு சேர்த்து சுத்திக்கடி. ஏன் இவ்வளவு அழகான பொண்ணை பெற்றிருக்கிறிய, ஊரா இருக்கண்ணு ஊமையிலையும் பட்டிருக்கோம். அக்கா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். என்னடா? நீங்களும் கருப்பு, ஐயாவும் கருப்பு, இது மட்டும் எப்படி சிவப்பா இருக்கு? ஏல மருதா, மருதா என்னக்கா? ஏல இங்கேடா இருக்க? இந்தாடா வேட்டு, போய் குளிச்சிட்டு சீக்கிரமா கஞ்சி குடிக்க வா போ. சரி, அந்த வக்கையில எடுத்து மாட்டுக்கு போடு. நாங்க போடுறோம், நீங்க போங்க. நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேட்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்துருப்பனே. அட அறிவு கட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைச்சு நிழல் படாத தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். நான் மரதையாக்க நினைச்சேன். நினைப்ப ஏன் எரும மாடு மாதிரி கலக்குறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வீட்டுல மரமா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சாங்க. கடியாரம் பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். இதான் குண்டு கும்பிட மரத இவளை இப்படி சொன்னா கேட்க மாட்டாளியே. என்னக்கா? பாக்கியம் என்ன விட தோடு சுத்தி பார்க்க வந்தியா? ஆமா. கரும்பு வெட்டி தக்கமா? அது இருக்கட்டும், காலையில வயலுக்கு போன இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தியா? கேப்ப புள்ள, இத்த நூறு லேடி அப்படியே தூக்க முடியாம இடுப்புல சொறி வச்சிருக்க. நீ பேசுறியா? குனிஞ்சி நிமிந்து தூக்கி சமந்தாதான் தெரியும். என்னைய பெருசா தூக்க முடியாம தூக்கிட்ட, இத பச்சை புள்ள கூட தான் தூக்கும். எங்க நீ தூக்க பாக்கலாம்? புரியா? எங்க போனோம்? வீட்டுக்கு. வாயா. கொஞ்சம் இருப்புல அந்த கண்ணாடி கழட்டு. எங்கேயாவது ஒளி தெரியாம குழியில விழுந்துட போற. போ. அட, இது கூட நல்லாதான் இருக்கு. ஐயோ என்னையா? ஒண்ணு இல்ல புள்ள. ஐயோ அம்பளார, சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க. விசாரிக்கிறேன். ஏன்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாடு. ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பைய கல்ல விட்டு எறிஞ்சு காலை உடிச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஓடிச்ச? என்னங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீ வேற நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா, இன்னொன்னு பெத்துக்கிட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டுங்க. கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழியை சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழியை சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அதை நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்விய ஏது செய்விய எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏதா ஐயனா, அவன் பொண்டாட்டியை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்விய ஏது செய்விய எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ 100 ரூபா, நீ 100 ரூபா கோயிலுக்கு கட்டுறீங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுறதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம். இது பஞ்சாயத்து. அது போகட்டும் அம்பலார, ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க. உங்க வீட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? என்னையா சொல்ற? உங்க பொண்ணு பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். காலகாலத்துல அதுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதானே? ஏயா,
5வது படிச்ச உன் பொண்ணுக்கு ஹைஸ்கூல் வாத்தியார மாப்பிளையா பாத்துருக்க. 15வது படிச்ச என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நான் மாப்பிளை பார்க்கணும்? என் அந்தஸ்துக்கோ ஆஸ்திக்கோ ஏத்த மாப்பிளை என்னைக்கு கிடைக்கிறானோ அன்னைக்கு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம். பாரு. மண்டையா, ஐயா, இந்த வெறா மீன் வரைக்கிறதுக்குள்ள வறுத்துரு. சரிங்க. இலே, காரம் கொஞ்சம் உண்டு வழியிலே. வாடா. செவல, கம்மாயில இருக்கிற மீனை தூக்கி தொட்டியில போடுற, தொட்டியில இருக்கிற மீனை தூக்கி சட்டியில போடுற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. நீ வண்டு எதையுமே என் கண் முன்னால வளர்த்து ஆசதீர பார்த்து அனுபவிக்கிறதாண்டா என் பழக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ன நினைக்க மாட்டேன். அப்படி நினைச்சிட்டு அதை அடையாம விடவும் மாட்டேன். அவன் தான் நான் தேவன. உன் கண்ணு முன்னாடி வாழ்ந்த பொண்ணுதான் அம்பளார் பொண்ணு பாக்கியமோ. பட்டணத்துல படிப்பு முடிச்சுட்டு மப்பும் மண்டாரமா கொப்பும் குறையும் வந்து நிக்கிறான். சும்மா தலைவலி தக்காளி மாதிரி இருக்காடா. பாக்கியம் ஆஸ்பத்திரியில பிறந்த அன்னைக்கு என்ன பார்த்தாண்டா சரி. உன் பின்னாடி யாராவது நின்னு இருப்பாங்க. அதான் நான் ஒண்ணு அப்படி ஒரு லுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, பாக்கியம் தான் எனக்கு பொண்டாட்டின்னு. அப்புறம் என்ன, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரே சாதித்தானா, உறவுமுறை விட்டு போயிடக்கூடாது இல்ல. அம்பளார்கிட்ட போய் பொண்ணை கேட்டுருவோம். மத்தியான சாப்பாட்டை அங்கேயே வச்சுக்குவோம். அங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன். உறவுகாரம் எடுத்து வச்சு வாங்க. அம்பளார் இருக்காரு, வாங்க. அம்பளார் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. கொலை முயற்சி, சந்திரசேகர் ரகளை பற்றி நீதி விசாரணை, எதிர்கட்சி தலைவர்கள் வருகை. வணக்கம் அம்பளாரே. வணக்கம் வணக்கம். வாங்க, நீங்க வாங்க, உட்காருங்க. அம்பளார, இத கொஞ்சம் பின்னி வைக்க கூடாதா? அதுக்காகத்தான் வெளியே எடுத்து போட்டிருக்கு. உட்காரவங்க பார்த்து உட்காரணும். நம்ம வீடுதானே, பின்னிடுவோம். வந்த விஷயத்த சொல்லுங்க. எங்க நாங்க எந்த விஷயத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். பாருங்க, இவர் முகத்துல மாப்பிள்ள கலை வந்திருக்கு, உங்க முகத்துல மாமா கலை வந்திருக்கு. மாமனார் கலை பொண்ணு கொடுக்க போற மாமனார் கலை வந்திருக்கு. சரிதானுங்களே? உட்காரு. என்னடா சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். எல்லாம் உங்க பொண்ணு கல்யாண விஷயமாத்தா? ஆமா ஆமா, அதுவும் இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கு. கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதுதான். நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நீங்களே பார்த்து சொல்லுங்க. 4 ரூபா சம்பளமா இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கணும். ஒண்ணு நமக்கு இல்ல. என்னடா உனக்கு இல்ல. நானும் பாக்குறேன். மாப்பிள்ளை கிடைச்சுதான் பத்திரிகை அனுப்புறேன். கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போங்க. ஏய், என்னடா இது? மொய் வர வேண்டிய இடமே உனக்கு, உன்னை வந்து மொய் எழுத சொல்றாரு. அவளை தண்ணிக்கு இருக்குதான், ஓனம் வேலைக்கு இருக்குதான். அதுக்கு நீயே எப்படி இருக்கிற? இந்த கழுவி இன்னும் போய் சேரலையா? நான் வரும்போதே சொன்னேன் இதுக்கு ஒரு புயல கட்ட வாங்கிட்டு போலான்னு. கேட்டியா? சரி சரி. ஐயா, நம்ம மயிலகாலைக்கு ஜோடி ஒண்ணு ஒண்ணுன்னு கேட்டீங்களே, புடிச்சு வந்துட்டேன். அடிமாட்டை எல்லாம் ஏன்டா என்கிட்ட கூட்டு வந்து காட்டுறேன்? துளி சுத்தமானு பார்க்காம என் மயிலுக்கு என்னைக்குமே நான் ஜோடி சேர்க்க மாட்டேன். என்னதான் அவங்க அப்பா பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இவன் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாலா? இல்ல, நேத்து அவங்க அப்பா கிட்ட போனதே வேஸ்ட். அவன் என்னடா மயிலக்காலைக்கு ஜோடி சரியில்லைங்கிறான். அந்த கலையை என்னடா உடல குத்தி குத்தி காட்டுறான். என்னங்கடா சிம்பாலிக்கா? நேரே அவகிட்ட கேட்டுரு. சரி வா கேட்டுருவோம். இதுக்கெல்லாம் கூட்டணி அமைக்க கூடாது. தனித்து போட்டியிடு. சபாஷ், சரியான போட்டி. என்ன பாக்குறீங்க? கடை பிடுங்கவ. இதுவரைக்கும் நிலவ வானத்துலதான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தான் நம்ம கிராமத்துல பாக்குறேன். பொதுவா பட்டணத்துல போய் படிச்சுட்டு வந்தா அறிவுதான் கூடும் சொல்லுவாங்க. உனக்கு அழகும் கூடியிருக்கு. இவ்வளவு அழகான தேவதையை பெத்தெடுத்த உங்க ஆத்தாளுக்கு 1 பவுண்ட்ல மோதிரம் சும்மாவே செஞ்சு போடலாம். என்னடா முறைப்படி பேச வேண்டியவை முறதவரி பேசுறான்னு பாக்குறியா?
உங்க அப்பங்கிட்ட நான் பேசிட்டேன். அவர் என்னை விட நல்ல மாப்பிள்ளையா தேடுறாராம். அது ரொம்ப கஷ்டம். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம போறியே. பொட்டேச்சி கை நீட்டி அடிச்சுட்டாலும் வருத்தப்படாது. அவ காலில் கிடைக்கிறத எடுத்து அடிக்காம போடாத, சந்தோஷப்படு. அவ அடிச்சது கூட தப்பு இல்லடா. அந்த மாட்டுக்கார பையன் மானம் போற மாதிரி ஒரு கேள்வி கேட்டானே, அதுதான் தப்பு. என்ன அடி?